கேக்குறியா? நான் கலவாட்டி சேர்த்து வச்சுல காசெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு வந்துட்டான். எவ்வளவு ஒரு மனுஷன் எவ்வளவு நீ குடிக்கிறதுலாம என்னையும் குடிக்க சொல்ற என் பிள்ளையும் குடிக்க சொல்றியா? நீ கொடைய என்ன சொல்லி கொடுத்தா மாமன் தக்கா விட்டு புள்ள நம்பி கொடுத்ததுக்கு என் மட்டும் புள்ளி அந்த மாதிரி நாசகாரி பண்ணி பிடிச்சி விட்டு நாசமாவது கெட்டு போனாங்க நாசமா போற பிடிச்சி விட்டு போதைக்காக இந்த மெத்தனால் அதிகமாக கலந்து அடிக்கிறாங்க. ஏன் குடிச்சு சாவறீங்க? ஆட்டை கொடுத்தா மாட்டை கொடுத்தா கண்ணை கொடுத்தா கலப்பாறை கொடுத்தா கலப்பாறை கொடுத்தா அம்பு கொடுத்தா அசிங்கமா இருக்குப்பா. ஸ்கூல் போற பிள்ளைங்க பாத்துட்டு அப்பா அப்பா அசிங்கமா இருக்குமா? டேபிள் போடுவாங்க. அப்ப வீட்டுக்கு வாப்பா போலாம். அசிங்கப்படுத்த இப்படி குடிச்சிட்டு வாப்பா வீட்டுக்கு போலாம். அப்பாவுக்கு இப்ப ஒரு பொட்டலாம் சாராயத்துக்கு 50 அந்த எவனுக்கு நான் வசதி கொடுப்பேன். பண்ண முடியாது. ஆட முடியாது. யமலோகத்தில் இருந்து அவருடைய கணக்கை பார்த்து அன்னவருடைய உயிரை பிடித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு யார் ஆயுள் முடிந்து விட்டது? யாருடைய கணக்கை பார்க்க வேண்டும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன சொல்கிறேன் என்றால் நம்மளோ மேலோகத்தில் தேவலோகத்தில் இருந்தோம். இப்பொழுது பூலோகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷசமுத்திர கிராமத்திற்கு சென்று யார் ஆயுள் காலம் முடிந்து விட்டது என்று பார்க்கலாமா? மாறும் போகலாம். இங்க என்னவோ கும்பலாக கூட்டம் இருக்கிறது. அனைவரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார். கத்தி கொண்டிருக்கிறான். ஐயோ அப்பா என்று கதறுகிறார். அப்பா வேணாம் என்று சொல்கிறார். என்ன ஒன்று தெரியவில்லை. கணவன் மனைவிக்குள் சண்டை. எதனால் சண்டை? அவன் கள்ளச்சாராயம் அதிகமாக
அதிகமாக குடித்து போதை அதிகமாகி அவன் மனைவியையும் மகனையும் அடித்து துன்புறுத்த நடுரோட்டில் போட்டு அடிக்கின்றான். ஆமா. இவரை பார்ப்போர் எல்லாம் இவனை போல் குடித்து விட்டு தன் மனைவியை அடிக்கலாம் உதைக்கலாம் என்று நினைப்பார்கள். இவன் பெயர் என்ன? அவன் பெயர் தான் சிங்காரப்பேட்டை பெரியசாமி. அவன் தானா? இப்பொழுது இவனுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டதா என்று பார். ஆயுள் காலம் முடிவு. சரி, இப்ப நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவனுக்கு ஆயுள் காலம் முடியவில்லை. நம்மளுடைய பாச்சை கயிறை எடுத்து இவனுடைய கழுத்தில் போட்டு இழுத்து இவனை மூச்சாக செய்து ஆடிக்கொண்டிருக்கிறவனை இதே ஒரு இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும். பாச்சை கயிறை போட்டு விடலாமா? அச்சா 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 அச்சலக்கடி லாலா பத்திரி தாலா பட்டா கோயிலா இவன் இப்பொழுது என்னாகி விட்டான் பார்த்தாயா? செத்து விட்டான் சிங்காரப்பேட்டையா. செத்து ஒளிந்து விட்டான். பொழைத்து விடுவோம். கை வைக்கிறான் போல் தெரிகிறது. எம்மாடி சித்ராகுப்தா, இந்த பாலகன் யார்? இந்த பெண்மணி யார்? இவருடைய அம்மா நான் பக்கத்துல வேற மாவன். உங்க அம்மாவா? உங்க அம்மாவா? எங்க அம்மா தாமி. சரி, உங்க அப்பா எதனால் இருந்தார்? எங்க அப்பா வீட்டுல காயெல்லாம் எடுத்து போய் குடிச்சு குடிச்சுட்டு எல்லாம் சண்டைக்கு போவான். வீடு அங்கதான் இருக்கா? கஷ்டப்பட்டவன் நின்றோடு செத்தான். வாருங்கள். அப்ப குடிச்சு குடிச்சு இப்ப உயிர் ஈட்டு கிடக்கிறாண்டி. சாமி இல்ல இல்ல, இப்படியே இருந்தா அதிகமாக குடிப்பான். இவன் கெட்டது இல்லாமல் இவனுடைய சொந்த பந்தம் அக்கா பக்கத்தில் அனைவரும் கெடுத்து விடுவான். கூட்டாளியும் கெடுத்துருவான். இவன் செத்தது ஒரு இவனை பார்த்து பயந்து கொண்டு பல பேர் தலையில துண்டை போட்டு கொண்டு ஓடுகிறார்கள். சாராயம் குடிக்க கூப்பிடுகிறான் என்று. ஏற்கனவே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார். இந்த ஊரிலே ஏற்கனவே 5 பேர் இறந்திருக்கின்றார். அப்பா வேணுமா? பார்த்தால் எப்படி தெரிகிறது? தள்ளானாலும் கணவன், புல்லானாலும் பழைய காலத்து பழமொழி புதுமொழி வந்து விட்டது சுவாமி. அது எப்படி? பல்லு குடித்தாலும் கணவன் தான், புல்லா குடித்தாலும் புருஷன் தான். இவனை போல் பெண்மணி இருக்கின்றதனால்தான் இவனை போல் புருஷன் அனைவரும் குடித்துக் கொண்டிருக்கிறார். நடுவாட்டிலே போட்டு அடித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படியே வீட்டுல பார்த்து கூடியேறி அவன் பெரியப்பன் சண்டைக்கு வந்திருக்கிறான். இந்த பையன் மனிதனை எவ்வளவு துக்கம் இருக்கிறது. வேணுமா? உன் கணவன் குடிப்பதற்கு நீ பணம் தருவாயா? அப்ப பகல் குடும்ப சரி, உங்க அப்பாவை எழுப்பிடுகிறேன். நல்லபடியாக படித்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்து பேரையும் இந்த ஊர் பேரையும் நிலைநாட்டுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுகிறது. என்ன? இவனுங்களை கேட்பவது செத்தவனை கேட்டால் தெரிந்து விடுது. குடிப்பாயம். அப்ப எழுப்பி கேட்டு விடலாம் சுவாமி. கேட்டு விடலாமா? சரி, பாவம். நம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தாலி என்றால் தான் பெருமை. அதனால் இந்த பெண் மனம் இறங்கி தாலி பிச்சை கேட்கிறாள். கொடுத்து விடலாமா? இல்ல, புளியாங்க மரம் பக்கத்துல அதிகம் விடலாமா? இல்ல, அதை அறுத்த பயப்படாது. எழுப்பிடட்டுமா? சரி, எழுப்பிடுறது. சித்ராகுப்தா, எழுப்பிடலாமா? நல்லா பார்த்து
ஏதாவது சாப்பிட்டு பறக்கலாமா? பன்றி குட்டி கூட சேர்ந்தால் கண்ணு குட்டியும் பன்றி குட்டி பேர் மாறிவிடும். கடவுளே இருந்தாலும் பூலோகத்திற்கு வந்தால் அவர்களுடைய பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். மோசமான மானிட பிறவிகள். நேரத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் எரிஞ்சியா, அப்படியே கண்ணெல்லாம் கலந்துச்சு, தொண்டெல்லாம் அடிச்சுயா. 2 பேர் தான் வந்து இப்ப நல்லா இருக்குப்பா. இப்ப நல்லா இருக்குதா? சொல்லுப்பா சொல்லுப்பா. நான் அடிச்சேன். ஆமாம்பா அம்மா பாருப்பா. அம்மா அம்மா வழி அடிச்சா எங்க கூட வாச்சாமி. இல்ல சாமி, நீ அடிக்கவே இல்லை. இந்த சாமி, இந்த பையனை அடிக்கவே சாமி. இவங்க 2 பேர் தான் இதை உன்னை காப்பாத்தினாங்க. பெரிய சுவாமி. பாவா நாங்கெல்லாம் நாயோட கடையில் வச்சுருவோம். நான் தான் எவ்வளோ தேடி வரக்கூடிய யமதர்மன் சித்திரகுப்தன். ஆமா ஆமா நான் சோசியம் பார்த்தேன். என்கிட்ட கோசி வருஷம் சாக மாட்டேன்னு எனக்கு கோசி வரும். ஆமா மகால வங்கியில எனக்கு 56 வயசு. இப்ப எப்படி நீ கடமை தவறாமல் உயிரை பிடிப்பது என்னுடைய வழக்கம். பிடிக்க மாட்டேன், விட மாட்டேன். லஞ்சம் என்பது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஆமா, எனக்கு இப்ப சந்தேகம் என்ன? இந்த சந்தேகத்தை தெளிச்சுட்டா நான் இந்த காலம் நான் தீர்க்கிறேன். என்ன சந்தேகம் கேளு. வயசாச்சு. ஆமா,